வணக்கம். இப்போ நாம் தஞ்சாவூர் சரபோஜி காலேஜ் கிரவுண்டு பகுதியில் இருக்கிறோம். இங்கே இன்னும் சில நாட்களில் தமிழக முதல்வர் வருகை தர இருக்கிறாரு. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னாக்க மக்கள் நலத்திட்டம் அப்படிங்கிற பேரில் பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்காகவும் வரதா இருக்குது. அதுக்காக இந்த பந்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்காக பின்பக்கத்துலேருந்து அவர் நேராக ஸ்டேஜுக்கு பக்கத்தில் ஸ்டேஜ் வரைக்கும் காரில் வரணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டை உடைச்சி, ஏற்கனவே நல்லா இருந்த கேட்டை, அதாவது காம்பவுண்டை உடைச்சி புதுசாக ஒரு வழி அமைக்கிற பணி செஞ்சிட்டு இருக்காங்க. ரோடு போட்டுட்ருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா சில அடி தூரத்தில் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேட்டு ஒன்று ஏற்கனவே வழி இருக்குது. அந்த வழியை விட்டுட்டு இப்போ புதுசாக ஒரு வழியை கிரியேட் பண்ணி அதுக்காக ரோடெல்லாம் போட்டு இதுக்கெல்லாம் மக்கள் வரி பணத்தை வேஸ்ட்டாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னாலே தெரியும். தஞ்சை மாநகரம் எழில்மிகு மாநகரம் அப்படின்னு சொல்கிறதுக்காக முதலமைச்சர் வர்றதா சொல்கிறாங்க. இந்த தஞ்சை மாநகரம் எழில்மிகு நகரமாக மாறுறதுக்கு மத்திய அரசோட நிதி 1240 கோடி ஸ்மார்ட் சிட்டிஸ் திட்டத்தின் கீழ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் இவங்க இந்த தஞ்சை மாநகர எழில்மிகு மாநகரமாக மாற்றிருக்காங்க. வழக்கம் போல் திரவிடியா மாடல் அரசு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை செஞ்சுருக்காங்க. இது போல் மக்கள் வரி பணம் நிறையா வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அந்த காம்பவுண்டை உடைச்ச இடத்துல பல மரங்களை இவங்க டேமேஜ் பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க, பிடுங்கிட்டு அந்த மரங்களை அழிச்சிருக்காங்க. இதுபோல் தொடர்ந்து இந்த திரவிடியா மாடல் அரசு மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம்.